தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதா நிதி பகிர்வுல குமார் சார்? இப்போ நண்பர் லெனின் வந்து அவர் சீக்கிரமாக பாராளுமன்றத்துக்கோ அல்லது ராஜ்யசபாலேயோ போய் அவர் இந்த பாலிசி மேட்டர்ஸ் எல்லாம் அவர் நல்லா பேசலாம். அவருக்கு அவரிய பாணியில் பேசுகிறாரு. முதலமைச்சர் இன்னைக்கு 16வது நிதிக்குழுவில் அவர் கொடுத்த கோரிக்கை, அதை தயாரித்த முறையை அந்த அதிகாரிகள் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அதில் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய அதிகாரிகள் எப்போதுமே அந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பல உதாரணங்கள் இருக்கிறது, அதை சரியாக பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற எந்த முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய மாநிலத்துக்கு அதிகப்படியான நிதி தேவை வேண்டும், அதை வைத்து பல காரியங்களை செய்யலாம் என்பது இயல்பா எல்லாத்துக்கும் எல்லா முதலமைச்சரும் அதிகப்படியே கேட்கலங்க. இல்ல கொடுக்க வேண்டியது நீங்க சொன்ன வார்த்தை பொருத்தமா இருக்குமான்னு நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதிகப்படியானங்கிறது இல்ல, அதிகப்படியான அவருடைய விருப்பம் வந்து இன்னும் அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு பின்னால. அவருடைய அந்த 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 கடிதத்தை அந்த அந்த மனுவிலேயே அவரு திரும்ப என்ன சொல்றாரு, 50% வந்தால் எங்கள்கிட்ட வேளாண்மை, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதெல்லாம் நாங்கள் இன்னும் நல்லா பண்ண வேண்டியிருக்கு, அதற்காக நிதிகள் நிறைய தேவைப்படுது, அதை பெறக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இல்லை அப்படின்னு டிப்ளமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதற்கு ஒரு தனி அமைப்பு இருக்கிறது, அதில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டியது. மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வைத்த கோரிக்கை, குஜராத்தில் இல்லை நானும் அப்படி சொல்லலை, குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் இதே வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். அது அந்த முதலமைச்சர் ஸ்தானத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அது அப்படித்தான் பேச வேண்டும். இப்போ நம்ம முதல்வர் பேசியிருக்காரு, நம்ம முதல்வர் நான் வலதுசாரி ஆதரவாளருங்கிறதால முதல்வர் பேசுனதில் தப்புன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நம்ம மாநிலம் நாமளும் இந்த நாட்டு கூட குடிமகன், இந்த இந்தியா 28 மாநிலத்தை உள்ளடங்கியதாக இருந்தாலும் கூட நாம் இந்த தமிழ்நாட்டோட பிரஜை, நமக்கும் சேர்த்து தான் அவர் கேட்டிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் பாசிபிள், அதுதான் கொஸ்டினுங்க. பாசிபிளா இல்லையா? பாசிபிள் இல்லைங்கிறேன். இல்லைங்க, வந்த நிதிக்குழு நாங்கள் 12 மாநிலங்கள் போயிருக்கோம், இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுல மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, பீகார்ல உருளைக்கிழங்கு விலை எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் அதனுடைய விலை எப்படி இருக்கு, அதை வாங்கும் திறனோட ஒப்பிட்டு அதோட ஒப்பிட்டு அருமையா இருக்கு பாராட்டிட்டாங்க. ரைட். அப்ப ஒரு விஷயத்துல நியாயம் இருக்கு, நியாயமான பரிந்துரைகள் இருக்குன்னா தான் இப்படியான வார்த்தைகள் வரும். அப்ப இது நியாயமான பரிந்துரைகள் அவங்க ஏத்துக்கிட்டதுனால சொல்றாங்க. அப்ப இந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படுமாங்கிறதா கொஸ்டின். இல்ல, அதாவது மொத்தமா எங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு மொட்டையா எழுதுனா அவருக்கு இந்த பாராட்டு கிடைத்திருக்காது. அவர்களுக்கு அதுக்குரிய காரணங்களை அந்த சோர்ஸ் எல்லாம் காமிச்சு எழுதியிருக்காங்க. அதனால அந்த பாராட்டு கிடைக்கும். நியாயமான பரிந்துரைக்கு பதில் கிடைக்குமா, நியாயமான பதில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க, அவ்வளவுதான். அதான் இல்ல, பதில் கிடைக்குமாங்கிறது ஒரு பாலிசி மேட்டர் சார். பதில் கிடைக்கிறதுக்கு உடனே இந்த அதிகாரிகள் நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்ல முடியுமா, அல்லது யார் தான் சொல்ல முடியும்? அது 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 முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஒரு மொத்தத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் கேட்க வரேன். நீங்க என்னதான் பேசினாலும் தென் மாநிலங்கள், குறிப்பா எதிர்க்கட்சி மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும். கடைசியில் அப்படி கொண்டு நிறுத்தாதீங்க தயவு செய்து. ஏன்னா நான் எதுக்கு சொல்லலாங்க, இல்ல நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்ன, ஒரு குடும்பத்துல ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றேன். ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்காங்க. 5 பேர் கல்யாணம் ஆகி தனித்தனியா இருக்காங்க. தகப்பனார் 5 பேர் வருவாயும் வாங்கி வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுல ஒரு 2 பேருக்கு அவருக்கு மருத்துவ செலவோ அல்லது உடல் நார்மலாக அவருக்கு நார்மல் நிலைமையை விட கொஞ்சம் போராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அவருக்கு அந்த நார்மலாக கொடுக்குற கோர்ஸில் அவர் கொடுத்தா அவருக்கு போதாது. அப்படி இல்லைங்க, தகப்ப அந்த 5 பேரையும் ஒரே சீராக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் 2 பேர் மட்டும் சரியா வளரல அப்படின்னா நல்லா வளர்ந்த 3 பேர் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? 75 வருஷமா அதை பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இந்த ஆர்குமெண்ட் வந்து கொஞ்சம் பேச இதை மட்டும் சொல்லிடுறேன். நல்ல பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் நீங்க இந்த பருப்பையாவது கொடுக்கணும். இல்ல அதையும் மொத்தமா எடுத்து நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் சார். அந்த குழந்தைகளுக்கு நார்மலாக கொடுக்குற டேர்ம்ஸில் கொடுக்கறது போதாது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்து அவங்களையும் இவங்களுக்கு இளையாக கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு தகப்பன் சாணத்தில் இருக்கிறவர் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமை தான் மத்திய அரசுக்கு, எந்த மத்திய அரசாக இருந்தாலும் அந்த கடமை தான் செய்ய முடியும். அந்த ஸ்டாண்டில் தான் மத்திய அரசு இருக்கிறது. முதலமைச்சர் கேட்கறதும் தப்பு கிடையாது.
மத்திய அரசுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க, மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதை விட இப்போ வருவாய் எல்லாம் அதிகமாக தான் வந்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி கண்டிப்பாக பரிசீலிப்பாங்க. அதான் ஏன்னா அதிகாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக பாராட்டியிருக்காங்க. அதே ரிப்போர்ட்டை அரசாங்கத்துக்கும் கொடுப்பாங்க. அதில் இது தேவை, அவங்க கேட்கறதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்க முடிவு எடுப்பாங்க. நேற்றுக்கு கொடுத்த இதில் டாக்டர் அன்புமணியுடைய அந்த வார்த்தை அதையே நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். மாநிலங்களில் இருந்து கிடைக்கும் வரி வருவாயை கொண்டு நிதி வழங்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் வரி பகிர்வு கொள்கை வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை சுரண்டுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோம், ஆனால் எங்களை நீங்க சுரண்டாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளின் வாதமா இருக்கு. இங்க சுரண்டல் நடக்குதா இல்ல இங்க இருந்து நிதி பகிர்வா நடக்குதா? ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு சார். அது அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு ஹைலைட்டா ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க சார். அதுக்கெல்லாம் 1000 அர்த்தங்கள் கண்டுபிடிச்சு நம்ம பொது மீடியா இல்லங்க, அந்த வார்த்தைக்கு உண்மையான வெயிட்டேஜ் இருக்கா, நியாயம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். நியாயம் இருக்குன்னு முதலமைச்சர் உட்பட எதிர்க்கட்சிகள் உட்பட எல்லாரும் ஒரு அணியில நிக்கிறாங்க. ஆமா சார், அதுதான் நான் சொல்றேன். நம்மளும் அதே நிலையில தான் நிக்கணும், நானும் அதே கீழ தான் நிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டேட் இல்லங்க, நீங்களே முரண்படுறீங்க குமார். நம்ம ஸ்டேட் நமக்கு வேணும்னு கேக்குறீங்க, அப்புறம் 5 பிள்ளைல வந்து 2 பிள்ளை இப்படி இருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்ங்கறீங்க. குறை சொல்லல, நான் குறைய சொன்னேன். வேற என்ன சொல்றீங்க? அது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட். இது இவங்க நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில நமக்கு எல்லாம் தேவைதான். ஒரு குடிமகனாகவும் அதை வரவேற்கணும், அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அதை வரவேற்கணும், ஆதரிக்கணும், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா மத்திய அரசுக்கு நான் சொல்ற ஸ்தானத்துல மத்திய அரசு செய்யும் போது அவங்களுக்குரிய பிரச்சனைகளை அவங்க தான் அதை பேசி முடிவு பண்ணி இந்த அறிக்கைகள் இதை போல பல மாநிலங்களில் கொடுத்துருந்தா அதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்க. மத்திய அரசு இருந்தாலும் எடுத்து வாங்கி உப்பு புளி மிளகா வாங்கி சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு, அதெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து வர வரிப்பணத்தை நாடு மறு நிர்மாண பணி மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் பாராட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவை பற்றி பேசினதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. அதனால உலகம் பெரிய வல்லரசு பொருளாதாரமாக மாறக்கூடிய ஒரு ஸ்கோப்பில் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதலீடுகள் நிறைய தேவை. மத்திய அரசும் வலுவான மத்திய அரசாக, எல்லா துறையிலும் வலுவடைந்த மத்திய அரசாக, பொருளாதாரம் உட்பட பல துறைகளிலும் வலுவான மத்திய அரசாக இருந்தால் மட்டும்தான் உலக அரங்கில் இந்தியா வல்லரசாக வர முடியும். அதை முதல்வரே பாராட்டியிருக்கார். அதுக்கு நாங்கள் மாநிலத்துடைய பங்களிப்பும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதல்வருக்கு தலைவணங்குகிறேன். அவருடைய அறிக்கை நல்லா இருக்கு. அதாவது இந்தியாங்கிறது ஒரு நாடு தான். அது 28 மாநிலங்களையும் 8 யூனியன் டெரிட்டரியும் கொண்டதாக இருக்கிறது. இந்த 28 மாநிலத்திலையும் ஆட்சி அதிகாரங்களை அதிகார பகிர்வுக்காக 28 மாநிலங்களாக தேர்தல் முறையில் அரசாங்கம் ஃபார்ம் பண்றாங்க. அதிகாரங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இணையான அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இது எல்லாத்தையும் எல்லா மாநிலத்திலையும் வந்து வரும். மத்திய அரசுக்குன்னு எந்த வருமானமும் கிடையாது. மத்திய அரசு மாநிலங்களால் வரக்கூடிய வரிகள் மற்ற வருமானங்களை வைத்து தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். கொஞ்சம் போராக இருக்கிற ஸ்டேட்டையும் கவனிக்கணும், அதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அதையும் தூக்கி கொண்டு வரணும். இந்த லாஜிக்கில் தான் இந்த பாலிசியெல்லாம் அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதை உடைச்சிட்டு நம்மெல்லாம் இங்கே 1000 பேசலாம். அதை வச்சு தான் மத்திய அரசு அந்த கமிஷன் அந்த ஆணையம் எல்லாம் அதை வச்சு தான். அந்த ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன தோணும்? 75 வருஷமா நான் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க கல்வியோ சுகாதாரமோ மற்ற வேலை வாய்ப்போ வளர்ச்சியோ எதுவுமே பண்ணாம எனக்கு வேணுங்கிற சூழல்ல கூட எனக்கு நீ கொடுக்காம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறது. உங்களுக்கு இதுக்கு முன்ன கொடுத்ததை விட கம்மி 31% 32% போனது இப்ப 42% முதலமைச்சர் ஒன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க சார். அதுக்கு அதை தனியா பேசணும் சார். அது தனியா பேச வேண்டிய சப்ஜெக்ட். அதை ஒரு நாள் வைங்க பேசுவோம். அதை கொண்டு இதில் குழப்புற மாதிரி ஆயிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய அரசு நமக்கு விரும்புகிற அரசோ இல்லையோ மத்திய அரசுக்கு நம்மளுடைய அரசு நான் இப்போ எப்படி பேசுறேன், நம்ம அரசு அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு மாநில முதல்வராக நமக்காகவும் தான் கேட்டிருக்காருன்னு சொல்றோம். மத்திய அரசு இருந்தாலும் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இல்லை. அவங்களும் என்னென்னலாம் செய்யறாங்க. இந்தியா பூரா ஒரு ரவுண்ட் கார்ல போயிட்டு வாங்க. எல்லா மாநிலத்திலும் ஒரே லெவல்ல கட்டுமான வேலைகள் எப்படி நடந்து கொண்டு பாருங்க. இந்தியா இவ்வளவு வளர்ச்சி 10-12 ஆண்டுகள்ல எத்தனை மடங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குறைய சொல்லுங்க. நன்றி.